குடும்பத்துக்கோசம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட அது வேணாம், மக்களுக்கோசம் தமிழ் என்ற சொல்லடா தலைமை சிறந்த மனிதன் அவரு. அப்துல் கலாம் அது அப்துல் கலாம் மாரி ஒரு கடவுள். அப்துல் கலாமுக்கு மிஞ்சிட்டாரு அந்த கடவுளே. தன்னுடைய குடும்பத்தை கூட நினைக்காத போயிட்டு தன்னுடைய தமிழ்னு சொல்லிட்டு அவர் வாழ்ந்துட்டு போயிட்டார். தன்னுடைய குடும்ப குழந்தை குட்டிகள் அவரு ஆளுமொழி வர சொல்ல நானே எனக்கு 30 வயசு ஐயா. அவர் வர சொல்ல ஜெயிச்சுட்டாரு. அவர் விருதாசனத்துல ஆரம்பத்துல அன்னைக்கு பாட்டாளி மேல கட்சியில அன்னைக்கு நின்று ஆளுமையா ஜெயிச்சாரு ஒரே ஆளு. அந்த இடத்த கெத்தா விருதாசனத்துல ஜெயிக்கிறது அந்த இடத்த ஜெயிக்க முடியாது. பாட்டாளி மேல் கட்சின்றது அந்த இடத்த கெத்து எதிர்த்து ஒரே மனிதன் அந்த இடத்துல நிக்கிறாரு. உண்மையா எந்த ஜாதி ரீதியா அவரு ஜாதின்றதா பிடிக்காது. சங்க தம்மையுமே தமிழே அவருக்கு பிடிக்க ஜாதி ரீதியா பிடிக்காது. எல்லாமே சொல்லுவாங்க அவங்க ஜாதிக்கார வச்சுக்கிறாரு போறாரு. அதெல்லாம் சும்மான விஷயம். நீ எல்லாமே அவரு எந்தெந்த தொகுதி ரொம்ப தாழ்மையான இடத்துல இருக்குதோ அந்த இடத்த அவர் நின்னது. 2 தொகுதி நின்னாரு ஐயா. 2 தொகுதி ஜெயிச்சாரு. 3ஆவது தொகுதி சொல்ல அவர் தோத்துட்டாரு. தலைவரோட நினைவு இடத்துக்கு வந்த மேடம் இந்த தலைவர் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய குலதெய்வம் சாமி அவர். நான் வணங்குற குடல் என்னுடைய குலதெய்வ சாமி அவர். அடுத்ததுன்னா நீ கேட்குறீங்க என்னுடைய அவர் அவர் எங்களுக்கு சொல்லிக்கிறது இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு, அவ்வளோதான் எங்களுக்கு சொல்லிக்கிறது. அடுத்தது உண்மையா இருந்துட்டு போங்க, இருக்கிறத தானம் பண்ணிட்டு போங்க. தன்னுடைய குடும்பத்துக்கு கூட அவர் வைக்காத அவர் மறைஞ்சிட்டு போயிட்டார். நீ கூட தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கூட எதையுமே பண்ணாத போயிட்டார். தன்னுடைய மக்கள் இன்னைக்கு கூட தலைவர் யாருமே விட்டு கொடுக்காத மனிதர். யாரு சின்ன குழந்தை கூட இருக்கட்டும், இன்னைக்கு கூட வருகிற எல்லாமே ஸ்டேட்டஸ்ல வரட்டும். இப்போ எந்த காலத்துல வந்தாலும் அப்போ வேற மாதிரி போட்டாங்க தலைவரை பத்தி. இப்பெல்லாம் எந்த மீடியாக்களை தலைவர் அவர் தலைவருடைய உண்மையான உள்ளம் தெரியாத போச்சு மீடியாக்கள்லாம். நீ தலைவருடைய குணம்ன்றது இப்பதான் தெரிஞ்சிருக்குது அவர் காலமான பிறகு. ஆனா அந்த நேரத்துல உண்மையா அந்த வாழ்ந்த மனுஷன் அன்னைக்கு போடுந்தான் எல்லாமே பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு மறைவாருன்னு கண்டிப்பா அதெல்லாம் பேசக்கூடாது. திமுகன்றது நட்பு ரீதியா அவங்க கதை. எனக்கு திமுகன்றது என்னுடைய தலைவர், என்னுடைய குடும்பம், என்னுடைய அந்நியார் குடும்பம், என் தலைவர் குடும்பம் ஆட்சிக்கு வரணும். அவள்தான் என்கிட்ட சொன்னாரு போனாருன்னு. இப்போ அவருடைய இது வச்சு நீங்க எதனா எடுத்து நீங்க பேசலாம். அவர்கிட்ட என்ன இருக்குது, உண்மையான விஷயம் என்ன இருக்குதுன்னு அவரு பேசின வாக்கியம் எடுத்து நீங்க எதுனா பேசலாம். ஒரு இளைஞர்